தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஜமாலியா அருகே இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் என்ற ஒரு பகுதி தான் இருக்கும். கோவிந்தன் தெரு, மேட்டுப்பாளையம், அருந்தியர் தெரு என கிட்டத்தட்ட 17 தெருக்கள் இந்த பகுதி வழியாக தான் உள்ள செல்கின்றன. நாம் தற்போது ஒரு மேடான பகுதியில் இருப்பதனால நமக்கு முட்டிக்கால் அளவுக்கு தண்ணீரானது இங்கே தேங்கி இருக்கிறது. ஆனால் உள்ளே செல்ல செல்ல மார்பு அளவுக்கு தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. 17 தெருக்களிலும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருப்பதாகவும் அதிகப்படியான பொதுமக்கள் இங்கு வந்து வசித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கூட இல்லாமல் 3 நாட்களாக இந்த மழை நீரில் தான் அவங்க சிக்கியிருப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்துட்டு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். எந்த விதமான உதவிகளும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய நிலையில சற்று மழைநீர் நேற்றை விட குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஆட்டோக்கள் கிடைக்கக்கூடிய வாகனங்கள் மூலமாக வெளியேறக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடிகிறது. பலர் மார்பளவு அந்த தண்ணீரிலும் நடந்து வந்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்க்க முடிகிறது. பால் பாக்கெட்டுகள் கூட கிடைக்காத நிலையிலும் உணவுப் பொருட்கள் ஏதும் இல்லாமலும் இங்கு நிறைய மக்கள் அவதிப்படுவதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநகராட்சி அதிகாரிகளோ அரசும் உதவி செய்திட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். சில முதியவர்கள் சாலை ஓரம் வசித்திருக்கக்கூடிய முதியவர்கள் இந்த மழை நீராலும் உணவு கிடைக்காமலும் இறந்திருப்பதாகவும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடியது ஜமாலியா என்ற ஒரு பகுதியாகும். முழுவதுமாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இடுப்பளவிற்கு இந்த மழை நீரானது தேங்கி இருக்கிறது. பல்வேறு குடியிருப்புகள் முழுவதுமாக மழை நீரால் சூழப்பட்டிருப்பதாகவும் பாம்பு, பூச்சி போன்றவைகள்லாம் வீடுகளுக்குள் வருவதாகவும் இப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டியை முன்வைக்கிறார்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகள் எதுவுமே கிடைக்கவில்லை என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எந்த விதமான பால் பாக்கெட்டுகளோ உணவுகளோ பிரெட்டு கூட இங்க வந்து கொடுப்பதற்கு யாருமே முன்வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைக்கிறார்கள். 2-3 நாள், அதாவது மழை விட்டு 2 நாட்களாகியும் மழை நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இவர்கள் முன்வைக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய நிலையில பல்வேறு பொதுமக்கள் இந்த இடுப்பளவு தண்ணீரையும் கடந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெறுவதற்கான அவங்களுக்கு வந்துட்டு வெளியே வரக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. பல மூட்டைகள் மற்றும் லாரிகள் மூலமாகவோ ஆட்டோக்கள் மூலமாகவோ தள்ளுவண்டிகள் மூலமாகவோ தங்களது உறவினர் வீடுகளுக்கோ அல்லது இந்த பெரியமேடு போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய லாட்ஜுகளுக்கோ சென்று தங்கக்கூடிய நிலைதான் இங்கே இருக்கிறது. அவர்களுக்கு உடனடியாக அரசு உதவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள்.